ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம லாஜிக் கேட்ஸ்னால் என்ன, அதனோட டைப்ஸ், அப்புறம் அதனுடைய ஆப்ரேஷன், அதாவது அதனுடைய சிம்பிள், லாஜிக் ஈக்குவேஷன் அண்ட் ட்ரூத் டேபிள் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்பர் சிஸ்டம் பார்த்தோம், நம்பர் கன்வர்ஷன்ஸ் பார்த்தோம். லாஜிக் கேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிஜிட்டல் சர்க்யூட் நம்ம வரையணும்னா இந்த லாஜிக் கேட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம டிஜிட்டல் சர்க்யூட் நம்ம வரைய முடியும். அதனால தான் இந்த லாஜிக் கேட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் சர்க்யூட்டினுடைய பேசிக் பில்டிங் பிளாக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லாஜிக் கேட்ஸ் தான். ஸோ இப்போ லாஜிக் கேட் நம்ம என்ன சொல்லலாம், இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ், ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் டிஜிட்டல் சர்க்யூட் அல்லது டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட். ஒரு டிஜிட்டல் சர்க்யூட் நம்ம வரையணும்னா கண்டிப்பாக இந்த லாஜிக் கேட் இல்லாமல் நம்மளால் வரைய முடியாது. ஸோ ஏன் நம்ம இதுக்கு வந்து லாஜிக் கேட்னு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஏன் நம்ம கேட் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஸோ இது எப்படி வந்து நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக கேட் வந்து என்ன ஆகும், ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். ஸோ அதே போல் தான் இந்த லாஜிக் கேட் என்ன ஆகும்னா ஜஸ்ட்டு ஓப்பன் ஆர் க்ளோஸ் ஆகும், அதாவது ஆன் ஆஃப் ஆகும், அவ்வளோதான். ஆன் ஆகும் அல்லது ஆஃப் ஆகும், ஆன் அல்லது ஆஃப். இதுதான் நம்ம ஓப்பன் ஆர் க்ளோஸ். ஸோ இந்த ஓப்பன் க்ளோஸ் அண்ட் லாஜிக், அந்த லாஜிக் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதை லாஜிக் கேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை பொறுத்து அவுட்புட் என்ன ஆகும், ஆன் ஆகும் அல்லது ஆஃப் ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறது, லாஜிக் கேட்டுன்னு சொல்கிறோம். இது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லாஜிக் கேட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு 7 டைப்ஸ் ஆஃப் லாஜிக் கேட்ஸ் இருக்குது. ஸோ டைப்ஸ் பார்க்கலாம், 7 டைப்ஸ். ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நாட் கேட். நாட் கேட் அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் அவுட்புட்டை. ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். 0 கொடுத்தா 1 கிடைக்கும், 1 கொடுத்தா 0 கிடைக்கும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் கேட், தேர்ட் வந்து ஆர் கேட், ஃபோர்த்து NAND கேட், ஃபிஃப்த்து NOR கேட், சிக்ஸ்த் வந்து பார்த்தீங்கன்னா XOR கேட், XOR அல்லது XOR கேட். செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா XNOR கேட், XNOR அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட் அல்லது ஈக்குவலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் இந்த வார்த்தை வந்ததுன்றது நம்ம இதனுடைய ஆப்ரேஷன் பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு இது இல்லாமல் இன்னொரு கேட் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 8வது பஃபர் அப்படின்னு சொல்லுவோம், பஃபர். ஸோ இதையும் நான் பார்த்துடலாம். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3யும் பார்த்தீங்கன்னா, அதாவது நாட்டு அண்டு ஆர், ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேசிக் கேட்ஸ். இதில் இது ரெண்டும், அதாவது NAND அண்ட் NOR பார்த்தீங்கன்னா இட்ஸ் யூனிவர்சல் கேட்ஸ், ஸோ இது ரெண்டும் வந்து எக்ஸ்க்ளூசிவ் கேட்ஸ்னு சொல்லுவோம், அல்லது ஸ்பெஷல் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் என்னது, எக்ஸ்க்ளூசிவ் கேட்ஸ். ஸோ இதில் வந்து பேசிக் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு அண்டு ஆர். ஸோ இந்த பேசிக் கேட்டை யூஸ் பண்ணி நம்மளால் இந்த 7 கேட்டில் எந்த கேட் வேணால் நம்மளால் வரைய முடியும். அதான் இது வந்து பேசிக் கேட். அடுத்தது வந்து யூனிவர்சல் கேட், அதாவது NAND மட்டும் தனியாக ஒரு யூனிவர்சல் கேட்டு, NOR மட்டும் தனியாக ஒரு யூனிவர்சல் கேட். ஸோ ஏன் நம்ம இதை யூனிவர்சல் கேட்டு சொல்கிறோன்னா, நீங்கள் NAND மட்டும் அல்லது NOR மட்டும், ஸோ ஏதாவது இந்த NANDோ அல்லது NORோ பயன்படுத்தி மீதி இருக்கக்கூடிய எல்லா கேட்ஸ் நம்மளால் வரைய முடியும். அதனால் இதுக்கு வந்து யூனிவர்சல் கேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு கேட்டினுடைய ஆப்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் கேட் அல்லது இன்வெர்ட்டர். ஸோ இன்னொரு என்ன சொல்லுவாங்கன்னா, சில நேரங்கள் இதை காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேஷன் செய்யுதுன்னு சொல்லுவாங்க, காம்ப்ளிமெண்ட். ஸோ இதோட சிம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு லாஸ்ட்டில் ஒரு பபுள் போடணும். ஸோ இது வந்து ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கும் இந்த நாட் கேட்டுக்கு. ஸோ ஒன் இன்புட் கேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நாட் கேட்டுக்கு மட்டும்தான் ஒரே இன்புட்டு, ஒரே ஒரு அவுட்புட். அதாவது இன்புட் மட்டும் இதுக்கு இந்த நாட் கேட்டுக்கு மட்டும் தான் ஒரே இன்புட். ஸோ மற்றதுக்கெல்லாம் மினிமம் 2 இன்புட்ஸ் அல்லது 2க்கு மேலேயும் இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஏ அப்படின்றது ஒரு இன்புட்டை வச்சுக்கிட்டேன்னா, அவுட்புட் ஒய் அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னா, இதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ பார். ஸோ ஏ பார் நான் 0 கொடுத்தா 1 கிடைக்கும், 1 கொடுத்தா 0 கிடைக்கும். இதுதான் வந்து இன்வெர்ஷன் ஆப்ரேஷன் அல்லது இன்வெர்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ட்ரூத் டேபிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ வந்து ஒரு பக்கம் ட்ரூத் டேபிளில் ஒரு பக்கம் இன்புட் இருக்கும் ஏ, ஒரு பக்கம் அவுட்புட் இருக்கும். அவுட்புட் y ஈக்குவல் டு ஏ பார். அப்போது ஸோ இப்போ நீங்கள் வந்து 0 இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் நமக்கு 1 கிடைக்கும். இதே 1 கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் 0 கிடைக்கும். ஸோ இதான் இதனுடைய ட்ரூத் டேபிள். அப்புறம் செகண்ட் கேட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் கேட். ஸோ இதுக்கு வந்து மினிமம் 2 இன்புட் இருக்கணும். மேக்ஸிமம் எத்தனை இன்புட் வேணும் இருக்கலாம். பட் மினிமம் எத்தனை இன்புட் இருக்கணும்? 2 இன்புட் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம 2 இன்புட் அண்ட் கேட் பார்க்கலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து 2 இன்புட் அண்ட் கேட். ஸோ இப்போ 2 இன்புட்ஸ் என்னென்னு வச்சுக்கலாம்? ஏ ஒன்று வச்சுக்கலாம், அடுத்தது பி ஒன்று வச்சுக்கலாம். ஸோ அவுட்புட் y ஈக்குவல் டு ஏ டாட் பி. ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் செய்யக்கூடியது தான் அண்ட் கேட்டு. அதாவது 2 இன்புட்டுமே ஒன்றா இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் நமக்கு 1 கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஏ பி அவுட்புட் y ஈக்குவல் டு ஏ டாட் பி. ஸோ நமக்கு வந்து இன்புட் வந்து 0 0. ஸோ ரெண்டுமே 0வாக இருந்தால் ஸோ மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ 0 டாட் 0 0 தான். அதே போல் 0 1 நமக்கு அவுட்புட் 0 தான். 1 0 அவுட்புட் 0 தான். இதுவே 1 1 கொடுத்தோம்னா என்ன ஆகும்? அவுட்புட் நமக்கு 1. ஸோ அப்போ என்னென்னா வென் போத் த இன்புட்ஸ் ஆர் 1 அவுட்புட் வந்து 1 ஆகும். ஸோ 2 இன்புட்டும் நமக்கு வந்து 1 கொடுத்தா தான் அவுட்புட் நமக்கு 1 கிடைக்கும். ஸோ மற்ற நேரத்தில் ஃபுல்லாகவே 0 கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கேட் பார்க்கலாம். ஸோ தேர்ட் கேட் பார்த்தீங்கன்னா ஆர் கேட். ஆர் கேட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் எப்படி இருக்குன்னா, சிம்பிள் பாருங்கள், இதுக்கும் மினிமம் 2 இன்புட்ஸ் நமக்கு வேணும். மேக்ஸிமம் எத்தனை இன்புட் வேணால் இருக்கலாம். ஸோ நம்ம மினிமம் வந்து 2 இன்புட் ஆர் கேட் அங்கே நம்ம பார்க்கலாம் ஆப்ரேஷனில். ஸோ இது போல் இருக்கும். அப்போது 2 இன்புட் ஏ பி. அப்போ அவுட்புட் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஸோ அண்டு வந்து டாட் ஆப்ரேஷன், இது வந்து ப்ளஸ் ஆர் ஆப்ரேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் ஏ இருக்குது, பி இருக்குது. அவுட்புட் ஒய் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. ஸோ பார்த்தீங்கன்னா 0 0 0 1 1 0 1 1. ஸோ இந்த 4 பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் இன்புட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ 0 0 கொடுக்கும்போது என்ன ஆகுனா அவுட்புட் 0 கிடைக்கும். ஏன்னா 2 இன்புட்லுமே 0 இருக்குது, அதனால் அவுட்புட் 0 தான். 0 1 அப்படின்னா அவுட்புட் 1 கிடைக்கும். நம்ம வந்து இங்கே ஆர் ஆப்ரேஷன் பண்ணலாம், ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். 0 + 1 1 1 1ம் 0 கொடுத்தாலும் நமக்கு அவுட்புட் 1 கிடைக்கும். 1 1 கொடுத்தாலும் அவுட்புட் நமக்கு 1 கிடைக்கும். ஸோ இங்கே வந்து இது வந்து அடிஷன் வந்து லாஜிக்கல் அடிஷன், அரித்மெட்டிக் அடிஷன் கிடையாது. அப்போ 1 + 1னா நமக்கு 1 தான், லாஜிக்கல் அடிஷன். ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்புட் நமக்கு வந்து 1 கொடுத்தாவே 1 நம்ம அப்ளை பண்ணாவே நமக்கு அவுட்புட் என்ன ஆகிடும்? 1 கிடச்சிடும். ஸோ இதுதான் அதனுடைய லாஜிக், இதுதான் ஆர் லாஜிக். வென் எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் 1 அவுட்புட் வந்து 1 ஆர் கிடைக்கும், 1 கிடைக்கும். இதுதான் வந்து ஆர் லாஜிக். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே போல் இன்னொரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். இந்த அண்ட் ஆப்ரேஷனில் வென் எனி ஒன் ஆஃப் த இன்புட் இஸ் 0 அவுட்புட் 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அண்டில் ஏதாவது ஒரு இன்புட் 0 வந்தால் அவுட்புட் என்னாகும்? 0 ஆகிடும். இதுதான் வந்து அண்ட் லாஜிக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அண்டுக்கும் ஆருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது NAND ஆப்ரேஷன். ஸோ ஃபோர்த்து NAND. NAND கேட்டுன்றது என்னென்னா நாட் NAND, நாட் அண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போது அண்டுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் வந்து NAND. ஸோ அப்போ என்ன, ஒரு அண்டு கேட் எடுத்துக்கிறோம். ஒரு அண்டு கேட் எடுத்துகிட்டு அந்த அண்டு கேட்டோட அவுட்புட்டில் ஒரு நாட் போடுறோம். இப்போ ஏ பி. அப்போது அண்டோட ஆப்ரேஷனுக்கு அப்படியே இன்வெர்ட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ 0னா 1 கிடைக்கும், 1னா 0 கிடைக்கும். ஸோ இது எப்படி எழுதலாம்? இதோட சிம்பிள், ஒரிஜினல் சிம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது போல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு அண்டு போட்டுக்கலாம், லாஸ்ட்டில் ஒரு பபிள். இதுதான் NAND கேட். ஸோ இதுதான் என்னது? சிம்பிள் ஆஃப் NAND. ஏ பி சிங் அவுட்புட் ஒய். ஸோ ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? ஏ டாட் பி ஹோல் பார். ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுறோம்? பார் எடுத்துடுறோம். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? நாட் கேட் போட்டிருக்கோம், அதனால் ஒரு பார் போட்டுருக்கோம். ஸோ இதனோட ட்ரூத் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே போடுறோம் பாருங்கள். ஏ பி அவுட்புட் ஒய் ஈக்குவல் டு ஏ டாட் பி ஹோல் பார். அப்போ 0 0 கொடுக்குறோம். ரெண்டுத்தையும் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். 0 0 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். அதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 1 கிடச்சிரும். அதே போல் 0 1க்கு
நமக்கு 1 கிடைக்கும். 1 0க்கும் நமக்கு 1 கிடைக்கும். 1 1 கொடுக்கும்போது அவுட்புட் 0. ஸோ பாருங்கள், when any one of the input is 0, அவுட்புட் வந்து 1. ஸோ அண்ட் கேட்டில் பார்த்தீங்கன்னா when any one of the input is 0, அவுட்புட் 0. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா when any one of the input is 0, அவுட்புட் வந்து 1. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேட்டு. ஸோ இதனுடைய அப்ளிகேஷன் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம கவுண்டர்ஸில் இதை நம்ம பயன்படுத்துவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பின்னாடி வந்து நம்ம சீக்வன்ஷியல் லாஜிக் சர்க்யூட் படிக்கும்போது கவுண்டர்ஸில் நம்ம இந்த கேட்டை பயன்படுத்துவோம். முக்கியமாக வந்து மாடுலோ கவுண்டருக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ மாட் கவுண்டருக்கு இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கேட் வந்து நார் கேட். ஸோ அது இல்லாமல் நம்ம ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கும் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ மாடுலோ கவுண்டருக்கு யூஸ் பண்ணுவோம், ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்றத பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கேட் வந்து நார் கேட். ஸோ நார் கேட்ன்றது என்னென்னா நாட் ஆர் கேட். ஸோ ஆர் கேட்னுடைய அப்படியே ரிவர்ஸ் ஆப்ரேஷன். ஸோ அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர் கேட் போட்டுக்கோங்க. அதோட அவுட்புட்டில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நார் கேட். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம வரையும் போது இதோட சிம்பிள் கிடச்சிரும். இதோட சிம்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது போல் இருக்கும். நார் மாதிரி போட்டு லாஸ்ட்டில் ஒரு பபிள். ஸோ இது ஏ, இது பி. அப்போ y ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் பார். இந்த ட்ரூத் டேபிள் எடுக்கும்போது கீழே போடுறாங்க. இதோட இது ட்ரூத் டேபிள் தான் இதோட ஆப்ரேஷன். ஏ ப்ளஸ் பி ஹோல் பார். அப்போ இன்புட்டில் 0 0 0 1 1 0 1 1. ரெண்டு இன்புட் 0 இருந்தால் அவுட்புட் நமக்கு 0 கிடைக்கும். ப்ளஸ் பண்ணும்போது அதுக்கு பார் எடுத்தால் அது காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் நமக்கு 1 கிடைச்சிரும். 0 1 1 கிடைக்கும், காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 0. ஸோ இங்கேயும் 0, இங்கேயும் 0. 1 1 ஆட் பண்ணால் 1 கிடைக்கும், அது காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் 0 கிடைக்கும். ஸோ நல்ல கவனிங்க, when any one of the input is 1, அவுட்புட் 0. அப்போ நார் கேட்டில் ஏதாவது ஒரு இன்புட் நம்ம 1 கொடுத்தோம்னா அவுட்புட் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். இதுதான் லாஜிக்கு. ஸோ நார் கேட்டில், அதாவது ஆர் கேட்டில் when any one of the input is 1, அவுட்புட் வந்து 1 கிடைக்கும். பட் நாரில் when any one of the input is 1, அவுட்புட் வந்து 0. ஸோ இதுதான் வந்து நார் கேட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கேட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர் கேட். 6th கேட் எக்ஸ்ஆர் கேட். எக்ஸ்ஆர் கேட். ஸோ இது வந்து ஆர் கேட் போலவே தான். இதோட சிம்பிள் பாருங்கள், ஆர் கேட் போல தான் இருக்கும். பட் இன்புட்டில் மட்டும் 2 கர்வ் போடுறோம். அதான் ஒரே டிஃப்ரென்ஸ். ஸோ இது ஏ, இது பி. ஸோ அது ஒய் எப்படி எழுதுவோம் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு ஏ இப்படி ப்ளஸ் போட்டு ரவுண்ட் போடணும், ப்ளஸ் போட்டு ரவுண்ட் போட்டு போடணும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன். இதனுடைய ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ பார் டாட் பி, ஏ பார் டாட் பி ப்ளஸ் ஏ டாட் பி பார். இதுதான் ஃபுல் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம கேமேப் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போதைக்கு இந்த ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்ததுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதனோட ட்ரூத் டேபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ இருக்குது, அப்புறம் பி இருக்குது. அவுட்புட் ஒய் ஈக்குவல் டு ஏ எக்ஸ்க்ளூசிவ் ஆர் வித் பி. அப்போ 0 0 0 0 0 1 1 0 1 1. ஸோ பார்த்தீங்கன்னா 0 0ன்றதை அந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ 0 பார். ஸோ ஒன்றுக்கு மட்டும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். 0 பார் ஏ 0 பி 0 ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். 0 பார் டாட் 0, இது ப்ளஸ்ஸு, திரும்பவும் ஏ 0 டாட் பி வந்து பார்த்தீங்கன்னா 0 0 பார். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும், 0 பார்னால் 1 1 டாட் 0 ப்ளஸ் 0 டாட் 1 கிடைக்கும். ஸோ 1 டாட் 0னா 0 தான், 0 டாட் 1னாலும் 0 தான். அப்போ 0 ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 0. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் அவுட்புட்டு 0. ஸோ அப்போ இங்கேயும் 0 தான் நமக்கு கிடைக்கும். இதுவே 0 1னா 1 கிடைக்கும், 1 0னாலும் நமக்கு 1 கிடைக்கும். ஸோ பாருங்கள், ஈக்குவலண்ட்டாக இருந்தால் 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நமக்கு இங்கே 1 கிடைக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணணும்.
ஸோ இதை அப்ளை பண்ண இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் நமக்கு அவுட்புட் கிடச்சிடும். ஸோ இதுதான் எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆப்ரேஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து 7th கேட் எக்ஸ் நார் ஆப்ரேஷன். எக்ஸ் நார் இது வந்து எக்ஸ்ஆருக்கு அப்படியே ஆப்போசிட், அதாவது நாட் எக்ஸ்ஆர்னு அர்த்தம். ஸோ இது வந்து எக்ஸ்ஆர்னுடைய நாட் ஆப்ரேஷனும் சேர்த்து நம்ம எழுதணும். நாட் எக்ஸ்ஆர். ஸோ அப்போ எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ஆர் போட்டுக்கோங்க 2க்கு ஒரு இன்புட்டில். ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்ஆர் போட்டுட்டு அதனோட அவுட்புட்டில் ஒரு நாட் கேட் போட்டால் இதுதான் எக்ஸ் நாட். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், சிம்பிள் எப்படி வரும், எக்ஸ் நாட் போட்டு இங்கே ஒரு பபிள் போடணும். இது ஏ, இது பி. அப்போ எப்படி எழுதலாம், y ஈக்குவல் டு ஏ எக்ஸ்ஆர் பி ஹோல் பார். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா ஏ டாட் போட்டு ரவுண்ட் போட்டு எழுதணும். ஸோ இதுதான் ஒய். ஸோ அப்போ இதோட ஈக்குவேஷன் எழுதுகிறேன் பாருங்கள், ஒய் ஈக்குவல் டு ஏ எக்ஸ்ஆர் பியினுடைய காம்ப்ளிமெண்ட். ஸோ இது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ஏ பார் பி, அதாவது ஏ பார் டாட் பி ப்ளஸ் ஏ டாட் பி பார் ஹோல் பார். ஸோ டிமார்கன்ஸ் தியரம் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஏ பார் டாட் பி பார் ப்ளஸ் ஏ டாட் பி நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து எக்ஸ் நார்னுடைய ஈக்குவேஷன். ஸோ இது எப்படி வந்துச்சுன்றது நம்ம பின்னாடி பார்க்கலாம், கேமை பார்க்கும்போது பார்க்கலாம். பட் இனிமே இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதனோட ட்ரூத் டேபிள் கீழே போடுறேன் பாருங்கள், ஏ பி அவுட்புட் ஒய் 0 0 0 0 0 1 1 0 1 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆருக்கு அப்படியே ஆப்போசிட்டு. ஸோ இங்கே 0னா இங்கே நமக்கு என்ன வரும், 1 கிடைக்கும். ஸோ இங்கே 0 இங்கே 0 இங்கே 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா இன்புட்டும் ஈக்குவலாக தான் நமக்கு அவுட்புட் 1 கிடைக்குது. அதனால் இந்த கேட்டுக்கு இன்னொரு பேர் ஈக்குவலன்ஸ் நம்ம சொல்லுவோம், ஈக்குவலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதுக்கு, எக்ஸ் நார்க்கு இன்னொரு பேர் ஈக்குவலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எல்லா இன்புட்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஸோ நம்ம வந்து இந்த கேட் வந்து நமக்கு அவுட்புட் 1 ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் கம்பேரேட்டரில் நம்ம யூஸ் பண்ணுவோம். கம்பேரேட்டர் சர்க்யூட்டில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம், மேக்னிடியூட் கம்பேரேட்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் இதனோட அப்ளிகேஷன். மேக்னிடியூட் கம்பேரேட்டரில் இந்த கேட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே போல் எக்ஸ்ஆர் கேட் எங்கே யூஸ் பண்ணுவோம், பேரிட்டி செக்கர் ஜென்ரேட்டரில் யூஸ் பண்ணுவோம், பேரிட்டி செக்கர் ஜென்ரேட்டர். ஸோ இன்னும் சொல்லப்போனால் 2 கேட்டுமே யூஸ் பண்ணுவோம், ஜென்ரேட்டர் செக்கர். எது ரெண்டுமே, எக்ஸ்ஆர் அதே போல் எக்ஸ் நார் ரெண்டுமே அங்கே வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம், பேரிட்டி செக்கர் ஜென்ரேட்டரில் நம்ம யூஸ் பண்ணுவோம். நேண்டு நாரும் ஃப்ளிப்ஃப்ளாப்பில் யூஸ் பண்ணுவோம். அதே போல் மாடுலோ கவுண்டரில் நேண்ட் கேட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து சும்மா சின்ன அப்ளிகேஷன். ஸோ இதெல்லாம் பின்னாடி நம்ம வந்து இந்த பேரிட்டி செக்கர் ஜென்ரேட்டர் பார்க்க போகிறோம், மேக்னிடியூட் கம்பேரேட்டர் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். உங்களுக்கு அதில் புரியும்னு நினைக்கிறேன், அப்போ வந்து புரியும் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது ஒரு கேட். ஆக்சுவலாக இது கேட்டில் நம்ம சேர்த்த மாட்டோம், பட் எனிவே நாங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பஃபர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மேபி நம்ம 8th வச்சுக்கலாம், இது பஃபர். இது ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். நம்ம பபுள் போடக்கூடாது அவுட்புட்டில், இன்வெர்ட்டரில் பபுள் போடுவோம், இங்கே பபுள் போடக்கூடாது. ஸோ ஏ அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அவுட்புட் என்ன கிடைக்கும், அதே ஏ தான் கிடைக்கும். அதனால் இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா டிலே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொரு பேர் டிலே அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் இதுக்கு இன்னொரு பேர் டி ஃப்ளிப்ஃப்ளாப்னு சொல்லலாம். ஏன்னா டி ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கு நமக்கு இதே போல் தான் வரப்போகுது, என்ன கொடுக்குமோ அது அப்படியே அவுட்புட்டில் வரப்போகுது. ஸோ ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும், ஏ ஒய் எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 கொடுத்தா 1 கிடைக்கும், 0 கொடுத்தா 0 கிடைக்கும், 1 கொடுத்தா 1 நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பஃபர் நம்ம சொல்லுவோம். பட் இனிமேல் இது நம்ம லாஜிக் கேட்டில் சேர்க்கலனாலையும் நம்ம இதுங்க பார்த்துக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இப்போ லாஜிக் கேட்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இன்னொரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.